இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனால் 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. அதாவது மக்களே, லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே நம்ம இதை மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா காலில் விழுந்தார், டேபிள் கீழே காலை தேடி போனார் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சின்னவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துலலாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். நாமளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இவர் இந்த பக்கம் கிண்டல் பண்ணுறாரு, அதுக்கு செருப்படி பதிலடி தர மாதிரி அந்த பக்கம் அதிமுகலேருந்து முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த விஷயத்துக்குலாம் பதிலடி கொடுத்துட்ருக்காரு. இது மாதிரி மாற்றி மாற்றி இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியாரை நோண்டி விட்டார். இப்போ எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த விஷயத்த அந்த இன்ஸ்டால ஒரு மாடலுடைய போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணார் இல்லையா, அந்த விஷயத்தை எடுத்து போட்டு உதயநிதியை அசிங்கப்படுத்திட்டாரு. வர வர உதயநிதி இமேஜை டேமேஜ் பண்ணுறதே எடப்பாடியாருக்கு வேலையாக போச்சு மக்களே. உதயநிதி அவர்கள் பால்டாயில் குடிச்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்தியானது செம வைரலாக போச்சு. அந்த பால்டாயில் மேட்டரை தொட்டு நடுராத்திரி 2-3 மணிக்கு இன்ஸ்டால அந்த போஸ்ட் மாடலுடைய போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு உதயநிதியை கீச்சு தொங்க விடுறாரு நம்ம எடப்பாடி. முதலெல்லாம் இந்த தற்கொலை ஊப்பிஸ்கள் தான், திமுகவின் ஆதரவாளர்னு சொல்லிக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊப்பிஸ்கள் தான் எதிர்கட்சி தலைவர்களை, எதிர்கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை ரொம்ப தரந்தாழ்ந்து அசிங்கமாலாம் பேசுவாங்க. நாகரிகமே இல்லாமல் அநாகரிகமாக மேடைகள் கூட பேசிட்டு இருப்பானுங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு, திமுகவின் மூத்த தலைவர்களே, திமுகவின் முக்கியமான மூத்த தலைவர்களே அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி இறங்கிட்டாங்க. ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்னா, கருணாநிதி அவர்கள் பேசின மாதிரிலாம் உதயநிதி அவர்கள் பேசல. அவ்வளோ மோசமாக, கீழ்த்தரமாக, அநாகரிகமாக, அருவருப்பாலாம் உதயநிதி அவர்கள் இப்போ பேசலை. சரி, அதெல்லாம் ஒரு வாரமாக கடக்கட்டும். இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நீங்க இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா? நீங்க இந்த இன்ஸ்டன்ட் கர்மா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது இன்ஸ்டன்ட் நோஸ்கட் வீடியோ. அந்த மனுஷன் பாவம் வெயில நின்று யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 5 செகண்ட்ல உதயநிதி கான்ஃபிடென்ட்டை தூளா நொறுக்கிட்டாங்க. அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தேர்தலில் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற லேடிஸு அவருடைய கான்ஃபிடென்ட்டை நொறுக்கி விட்டாங்க. ஐயா உதயநிதி ஐயா, உங்களுக்கு நம்ம மக்களை பற்றி தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் ஏன் நீங்கள் நம்ம மக்கள்கிட்ட இன்டராக்ட்லாம் பண்ணுறீங்க? பாருங்க, இப்போ நோஸ் கட் வாங்கி நிற்கிறீங்க. நம்ம திராவிட டாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு, பேச வேண்டியதை பேசுறாரு, பார்க்குறவங்களுக்கெல்லாம் வணக்கம் வைக்கிறாரு, கடைசியில் டாட்டா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அதை மாதிரி நீங்க பண்ண வேண்டியதானே? எதுக்கு தேவையே இல்லாம வாலண்டியரா போய் இப்படி நோஸ் கட் வாங்குறீங்க, அசிங்கப்படுறீங்க? அவ்வளோ ஏங்க. நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர் என்ன பண்றாரு, அவங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. ஆனாலும் அவர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், வேட்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்க? விஜய் பிரச்சாரத்துக்கு வர மாதிரி தெரியல, நமக்கு ஆதரவாக அவர் பேசுற மாதிரி தெரியல. சரி, நாம அவருக்கு மாதிரியே ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த சிலை கூடயே பிரச்சாரத்துக்கு போவோம்னு போயிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணிட்டு உங்களுடைய இமேஜை காப்பாத்திக்கோங்க சின்னவரே. இப்படி விஜய் சிலையை வச்சு தாவேகா தொண்டர்கள் பிரச்சாரம்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கறச்ச பாவமா இருக்கு. தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், விஜய் பிரச்சாரத்துக்கு வரலன்னா அவங்க என்ன செய்வாங்க பாவம், நாம தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனாச்சும் வருவான். அப்படி வந்தானா அவனை பார்த்து பொடா மென்டல்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரத்துக்கு துப்பு இல்லை, இதுல அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்ன்ற கனவு வேற. அந்த ஆளுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்து அந்த ஆளு கட்சியில இவங்க வேட்பாளர்களா வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். திமுக எப்படியோ அதே மாதிரிதான் தாவேகாவும். இதுகளுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க பண்ற இது மாதிரி கோமாளித்தனமான காரியங்களை நாம கலாய்க்கலாம், தாராளமா கலாய்க்கலாம், கலாய்ச்சி தள்ளிக்கிட்டே இருக்கலாம். அவங்களெல்லாம் பாவம்னு பார்க்கவே பார்க்காதீங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.
இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். காங்கிரஸுக்கு எப்படி பப்புவோ திமுகவுக்கு நம்ம சின்னவர். இதை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ ப்ராக்டிக்கலாக அவங்க 2 பேருமே ஒன்று தான், 2 பேருமே ஒரே மாதிரி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு குட்டி கிளிப்பிங்க பார்த்துட்டு வாங்க. Wherever the Prime Minister goes, he talks about temples, he talks about religion, he talks about God. Is Narendra Modi does not care anything about religion, Hinduism or temples. இதை மாதிரி இவங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் இவங்க கட்சி அழிக்கிறதுக்கு புதுசாக யாரும் வர தேவையே இல்லை. இவங்களே போதும். இவங்களே இவங்க கட்சியை அழிச்சு குழி தோண்டி புதைச்சிருவாங்க. வில்லும் சொல்லு ஒண்ணுதான் சொன்ன அரசாட்சியே நம்ம பாரத தேசத்துல காணாம போயிருக்கு. இவங்கெல்லாம் யாரு? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருக்கிற கட்சி, சாதாரண குடும்ப கட்சி. சரி, சொல்றதாச்சும் ஒரே மாதிரியான விஷயத்த எல்லா இடத்துலயுமே சொல்றாங்களா? அதுவும் இல்லை. நேத்திக்கு ஒரு விஷயத்த சொல்லி மோதியை திட்ட வேண்டியது, மறுநாள் வேற ஒரு இடத்துல நேத்திக்கு சொன்ன விஷயத்துக்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த சொல்லி மோதியை திட்ட வேண்டியது. இந்த இழவெடுத்த தற்குறித்தனமான புத்திக்கு தான் நம்முடைய பாரத மக்கள் ராகுல் காந்தியை பப்புவா பார்க்கறாங்க. இப்போ பப்பு மாதிரியே மாசா பேசி கலாய வாங்கின உதயநிதி வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். பப்புவும் உதயநிதியும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த குட்டி கிளிப்பிங்கும் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாசம் 1000 ரூபாய். 12 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். கல்லூரிக்கு போன காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போன ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்ம முதலமைச்சர்கள் கொடுத்தார். இன்னைக்கு 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க. அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் நம்முடைய திராவிட மாடல் அரசு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட்டு இருக்கோம். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வராங்க. எப்படி மாசா? சூப்பரா? இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு கண்டென்ட் எழுதி தராங்க இல்லையா, அந்த நெரேட்டிவ் கண்டென்ட் எழுதி தராங்க இல்லையா, அந்த டீம் எதுன்னு தெரியலங்க. இவங்க இதுக்காகவே எத்தனை டீமை வச்சிருக்காங்க, அந்த டீம்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியலங்க. காலையில் ஒன்று பேசுறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுறாரு, 2 நாள் கழிச்சு வேற இடத்துல வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே டாபிக் தான், ஒரே டாபிக் பற்றி ஒவ்வொரு இடங்கள்ல வேற வேற டேட்டாவை சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த டீமினுடைய தப்பா, எழுதி கொடுத்தவங்களுடைய தப்பா, இல்லை அவங்க ஒழுங்காக எழுதி கொடுத்துருந்தாலும் அதை பார்த்து படிக்கும்போது இவர் தப்பு பண்ணிட்டாரா? அதெல்லாம் நமக்கு புரியல, தெரியல. இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்ட்டு உண்மையாலேயே விளங்கலைங்க. அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்பவும் பாருங்கள், கொஞ்சம் கூட அவேராக இல்லாமல் ஒரு இடத்துல ஒவ்வொரு நேரத்தில் ஒரே டாப்பிக்கில் வேறு விஷயத்த பேசிகிட்டு இருக்காரு, வேறு டேட்டாவை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற இந்த ஜென்சி பசங்க இந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கலாச்சி தள்ளுறாங்க. துணை முதல்வர்னு கூட பார்க்காம இறங்கி கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்பவே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசி தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே, இவங்களாம் அந்த காலத்துல இன்னும் எப்படிலாம் மக்களை ஏமாத்திருப்பாங்க. பாவம், அந்த காலத்து மக்கள் கிட்ட பெருசா டெக்னாலஜியும் கிடையாது, தேடி பார்க்கறதுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு பெருசா எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனாலதான் அந்த மக்கள் இவங்க சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்துருக்காங்க. இவங்க தாத்தாக்கள் பண்ண கர்மாவை இப்ப இவங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கருணாநிதி அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரு, பேசி பேசியே கட்சி வளர்த்தாரு. ஆனா இப்போ அவருடைய பேரனான உதயநிதியால பெருசா பேசவே முடியல, சரியா பேசவே முடியல. அவர் பேசுறதை வச்சு இப்ப எல்லாருமே கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேசி பேசி வளர்ந்த ஒரு கட்சி இப்ப பேசி பேசி அழிஞ்சின்னு இருக்கு. அதே மாதிரிதான் காங்கிரஸும். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஹிந்துக்களுக்கு எதிராக, இந்த தேசத்திற்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண கர்மாவை இப்போ ராகுல் காந்தி உட்காந்து தின்னுகிறாரு, அனுபவிச்சுட்டு இருக்காரு. அனுபவிக்கிட்டோம், நல்லா அனுபவிக்கிட்டோம். என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, பண்ண கர்மா கொஞ்சம் நஞ்சமா, அனுபவிக்கிட்டோம், இன்னும் நல்லா அனுபவிக்கிட்டோம். ரைட்டு, கடைசியாக மத்திய அரசு பண்ண ஒரு தரமான சம்பவத்தை பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம். பல மாதங்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது மாறவே இல்லை, ஒரே விலையில கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. இந்த போர் காலங்களில் கூட ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுக்கெல்லாம் போர் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விலை ஏறும், இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும், தட்டுப்பாடு ஏற்படுத்துனா கண்டிப்பாக மத்திய அரசு பயங்கரமாக விலையை ஏற்றிடுவாங்கன்னு
விலை ஏறத்துக்கு முன்னாடியே, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு முன்னாடியே இந்த எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாருமே போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அந்த போரின் காரணமாக இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகள் முழுக்க அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுகளானது ஏற்பட்டது. பல உலக நாடுகள்ல நேரடியாக அந்த விலையேற்றமானது மக்கள் மண்டையில போய் விழுந்தது. பட் இந்தியால அத மாரிலாம் பண்ணவே இல்ல. இங்கேயும் விலை ஏத்துனாங்க, டீசல் விலைலாம் ஏறிச்சு. ஆனா, இப்போ எப்படி இருக்கு? இப்போ அந்த விஷயத்த எப்படி மத்திய அரசு மாத்திருக்கு? யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மத்திய பாஜக அரசு டீசல் விலைய பயங்கரமா கம்மி பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் பிசினஸ்லாம் பண்றவங்க இங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில டீசல் லிட்டருக்கு ₹17.19 விலைய கம்மி பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் விசஸ் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்த சண்டையினால ஏகப்பட்ட தட்டுப்பாடுகள், ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் ஆனது ஏற்பட்டிருந்தது. முக்கியமா ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற அந்த ஒரு வழித்தடத்தை பிளாக் பண்ணது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலக நாடுகள் முழுக்க இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடானது ஏற்பட்டது. இந்தியால இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மட்டும் கிடையாது, எல்பிஜி தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்பு இருந்தது. இந்த நேரத்துல தான் பல உலக நாடுகள் என்ன பண்ணாங்க, இந்த விலைவாசிய நேரடியாக மக்கள் மண்டையில, அதாவது அவங்களுடைய சொந்த குடிமக்கள் தலையில போட்டாங்க. நம்ம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படும், நாம அதுக்கு பே பண்ணணும், நம்ம மண்டையில அந்த பர்டன் ஆனது இருந்ததுன்னா, கண்டிப்பா நாம நம்ம கை காசு போட்டு தான் இந்த மாரி விஷயங்கள சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா எதிர்க்கட்சிகள். அவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த நேரத்துல கூட பார்த்தீங்கன்னா, மத்திய பாஜக அரசு நேரடியாக மக்கள் தலையில அந்த ஒரு பிரஷர போடவே இல்ல. நிறுவனங்கள் மீது தான் அந்த ஒரு பிரஷர போட்டாங்க. நம்ம நாட்டுல தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறை பயன்பாட்டிற்கான டீசல் விலை இருந்தது இல்லையா? அவங்களுடைய பயன்பாட்டிற்கான டீசல் விலைய ₹22 வரைக்கும் அதிகப்படுத்துனாங்க. இந்த தட்டுப்பாடுகள், விலையேற்றம் இது எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகும்னு காங்கிரஸ், திமுக, டிஎம்சி, கம்யூனிஸ்ட்கள் இவங்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. இது மாரி நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மாரி தான் ஆகும்னு பரப்புரையும் செஞ்சாங்க. ஆனா, நம்ம நாட்டுல நடந்ததே வேற. நம்ம மத்திய அரசு இந்த கச்சா எண்ணெய் மீது கலால் வரி இருக்கும் இல்லையா? அந்த வரிய கம்மி பண்ணாங்க. ஒன்ஸ் சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. இந்த கலால் வரிய மத்திய அரசு கம்மி பண்ணதுனால நிறுவனங்கள் இந்த பெட்ரோல், டீசல் விலைய கம்மி பண்ணாங்க. இதனால தான் இப்போ டீசல் விலையானது இவ்ளோ கம்மியாயிருக்கு. மார்ச் மாசம், போன மாசம் வரைக்கும் டீசல் லிட்டருக்கு ₹109.59 இருந்தது. பட் இப்போ டீசல் விலை ₹92.40 மாறி இருக்கு. ஆக ₹17.19 கம்மி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ காசை இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. சென்னையில இன்னைக்கு சில்லறை டீசல் விலையானது லிட்டருக்கு ₹92.48 இருக்கு. அதுவே வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ற டீசல் இருக்கு இல்லையா? அது லிட்டருக்கு ₹92.40 இருக்கு. இவ்வளோதான் டிஃபரெண்ட்டே. இது மாதிரியான விவகாரங்களை குறித்து இங்க இருக்கிற ஊடகங்களோ, இங்க இருக்கிற எதிர்க்கட்சியினரோ கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. வாய தொறக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இது அவ்வளோ முக்கியமான மேட்டரு. இத பத்திலாம் பேசுனாங்கன்னா, இங்க பாஜகவுக்கு ஆதரவான மனநிலை வந்துரும் அப்படின்ற பயத்துல, இத பத்திலாம் இவனுங்க வாய தொறக்கவே மாட்டானுங்க. ஒரு ஊடகம் கூட இத பத்திலாம் பேசவே பேசாது. செய்தியா போடவே போடாது. இந்த விஷயம் ஏன் ரொம்ப முக்கியம்? இத பத்தி ஏன் இங்க இருக்கிற எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, இந்த எரிபொருள் அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. உண்மையிலே இது சாதாரணமான விஷயமே கிடையாது. டீசல் தான் பொருளாதாரத்தையே நிர்ணயிக்குது. போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள், சரக்கு இயக்கங்கள், தொழில்துறை நடவடிக்கைகள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்றது டீசல் தான். டீசல் விலை கம்மி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயின் ரியாக்ஷன் மாரி அந்த செலவு சங்கிலிகள் எல்லாமே கம்மி ஆகும். இப்போ இந்த டீசல் விலை கம்மி பண்ணதுனால கிரவுண்ட்ல எப்படி இது ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இங்க போக்குவரத்து துறை மீது ஒரு பிரஷர் இருக்கும் இல்லையா? அந்த பிரஷர் கம்மி ஆகுது. தொழிற்சாலைகள் ரன் பண்றதுக்கு இது மாதிரியான எரிபொருட்கள் அதிகப்படியாக தேவைப்படும். இப்போ இது கம்மியாச்சுன்னா அந்த ஒரு தட்டுப்பாடானது அங்க இருக்காது. தொடர்ந்து உற்பத்திகள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த விநியோக சங்கிலின்னு இருக்கும் பாருங்க, அந்த சங்கிலி, அந்த செயின் ஆனது பிரேக் ஆகாது. எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கன்சியூமர்ஸ், அதாவது நாம சாதாரண பப்ளிக் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்துல, சரியான விலையில கிடைக்கும். உலக அளவுல ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கு. அந்த ஒரே ஒரு போரினால இப்பேற்பட்ட தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக பல உலக நாடுகள்ல ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த நாட்டுடைய குடிமக்கள் தலையில அந்த ஒரு பர்டன் ஆனது விழுது. பட் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நம்முடைய மத்திய பாஜக அரசு அந்த ஒரு சுமையை கொண்டு வந்து வைக்கல. இந்த சிச்சுவேஷன்ல மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்தி இருந்தாலும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கறது நியாயமாகவும் இருக்காது. ஏன்னா,
வேர்ல்டு மார்க்கெட்டே அப்படிதான் இருக்கும் பொழுது நாம ஏத்துறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளா அந்த ஒரு விஷயத்த முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அதை மத்திய பாஜக அரசு பண்ணவே இல்லை. அவங்க எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் சண்டை போட்டு நாசமா போகட்டும், நாம அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்முடைய மக்கள் அதனால பாதிப்படையக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்தியா தோல்வியை தான் சந்திக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷனை சமாளிக்க முடியாம பாஜக அரசு திணறும். அந்த நேரத்துல நாம இங்க இருக்கிற புரட்சியாளர்களை, போராட்டக்காரர்களை தூண்டி விட்டு இந்தியாவில் ஒரு அண்டர்ஸ்டி சுச்சுவேஷனை உருவாக்கி ஒட்டுமொத்தமா இந்த நாட்டை நாம நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டம் தீட்டுறவனுங்க இவனுங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தானுங்க. பட் அது எதுவுமே நடக்கல. ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை பாஜக அரசு டேக்கல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாங்க இவங்களுக்கு காண்டு. இதனால தான் இதை பற்றிலாம் இங்கே இருக்கிற ஊடகங்கள் பேச மாட்டேன்றாங்க, பேச விடுறது கிடையாது. இதை பற்றிலாம் மக்களுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, கழிச்சட கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது. பாஜக மீது அவங்க எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவும் பெருசாக மக்கள் மனசில் நிற்காதுன்ற ஒரு பயத்தில் தான் இது மாதிரியான விஷயங்களை இவங்க தவிர்க்கிறாங்க. இதை பற்றி இவங்க பேசுறதே கிடையாது. பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்டுகள் இருக்குது, ஓகேங்களா. பாஜக கிட்ட நெகட்டிவ் இல்லையானா ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்குது, ஓகேங்களா. அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணாமல் நாட்டிற்கு எதிராக என்னென்னலாம் இருக்கோ, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை முன்னெடுத்து வச்சுட்டு தான் இவங்க பாலிடிக்ஸே பண்ணுறாங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு உண்மையாலே புரியல. பாஜகவுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணாமல் இவங்க இந்த நாட்டிற்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. பாஜக கிட்ட 1008 நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அவங்க நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் மாதிரியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து ஏன் இவங்க பேச மாட்டேன்றாங்கன்னு உண்மையிலேயே புரியல. அவங்க கிட்ட டீம் இல்லையா, அவங்க கிட்ட ஆள் இல்லையா, ரிசர்ச்சர் யாரும் இல்லையா, பாஜக என்ன பண்ணுறாங்க, எப்படி இவங்க இது மாதிரி விஷயங்கள் டேக்கல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஏன் இவங்க எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க, நெகட்டிவை ஏன் இவங்க பெருசாக குவாட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையாலே புரிய மாட்டேங்குது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, உண்மையாலே இவங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்களா இல்லைனா இந்த நாட்டிற்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்றது புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பிலிருந்து பாரத எதிர்ப்பாக மாறிட்டாங்க. அதாவது பாஜகவுக்கு எதிராக பண்ண வேண்டிய அரசியலை எதுவுமே பண்ணாமல் இந்த நாட்டிற்கு எதிராக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பொலிட்டிக்கலாக பேச வேண்டியது ஒரு கட்சி எதிராக, நாட்டுக்கு எதிராக கிடையாது. இங்க இருக்கிற காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, டிஎம்சியும் சரி, கம்யூனிஸ்ட் கைசடிகளும் சரி, பாஜகவுக்கு எதிராக இவங்க பேசுறாங்களா, பாஜகவினுடைய அந்த ஐடியாலஜிக்கு எதிராக இவங்க பேசுறாங்களா, இல்ல தேசத்திற்கு எதிராக தான் இவங்க பேசுறாங்க. தேசத்திற்கு எதிரான அரசியலை தான் இவங்க முன்னெடுத்து செல்றாங்க. இவங்க இப்படி பண்ற வரைக்கும் இவங்களால இங்க சர்வை பண்ண முடியாது, சத்தியமா முடியாது. வந்தே